நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 28/11/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி, நவம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 மற்றும் 1:15, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12. குளிகை 7:30 மற்றும் 9. யமகண்டம் 3 மற்றும் 4:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று இரவு 7:16 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று இரவு 10:45 வரை சதயம், பின்பு போரட்டாத்தி. யோகம் இன்று காலை 6:14 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 10:45 வரை பூசம், பின்பு ஆயில்யம். மேஷம் ராசினியர்கள். இன்று பெரிய மனிதர்களின் சந்திப்பால் பிரச்சனைகள் ஓரளவு தீருங்க. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். புதிய வாகனங்கள் வாங்கப்பட்ட திட்டம் பற்றி கொடுக்கும். வருகின்ற சந்தர்ப்பங்களை உபயோகப்படுத்திக் கொள்வீர்கள். நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தயவு செய்து மாந்திரிகம், தாந்திரிகம் போன்ற விஷயங்கள்ல தலையீடு செய்ய வேண்டாம். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். நல்லது கெட்டதுகளை புரிந்து கொள்ளுங்கள். எதிர்பார்த்த ஆதாயம் கண்டிப்பாக இருக்குங்க. உங்களுடன் பக்கபலமாக ஒருவர் இருந்து தேவையான உதவிகளை செய்து கொடுப்பார்கள். நண்பர்கள் மூலம் புதிய வசதி வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை கண்டிப்பாக மாறும். புதிய ஆர்டர்கள் வருவதில் இருந்த தடைகள் விலகி செல்ல கொடுங்க. என்று தன்னம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம். தொடர்ந்து எதையும் செய்யுங்கள். நல்ல விதமாக செய்யுங்கள். நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். அவ்வப்போது தியானம் போன்ற பயிற்சிகளை ஈடுபடுவது நல்லது. என்று பெண்கள் சுய கௌரவம் மேலோங்கும். அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். சந்தோஷமான தருணங்கள் உண்டாகுங்க. பேச்சு மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். என்று காதலில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்குங்க. விட்டு கொடுப்பது மிக நல்லது. பதட்டம் வேண்டாம். காதலை பொறுத்தவரை அமைதியுடன் செயல்பட வேண்டும். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்வீர்கள். முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிப்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இன்று நட்பு வட்டம் விரிவடை கொடுங்க. காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். சுய தேவைகள் பூர்த்தியாகும். சிற்றின்ப செலவுகள் ஏற்படக்கூடும். தயவு செய்து யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். பரணி நண்பர்கள் பக்கபலமாக இருக்க கொடுங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். பெரிய மனிதர்களின் சந்திப்பு இன்று ஏற்படக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை கண்டிப்பாக மாறுங்க. தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். மாந்திரிகம், தாந்திரிகம் போன்ற விஷயங்கள்ல தலையீடு செய்ய வேண்டாம். கிருத்திகை தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சந்தர்ப்பங்களை இன்று நீங்க பயன்படுத்திக் கொள்வீர்கள். வெகு லகுவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். புதிய வாகனங்கள் வாங்கப்பட்ட திட்டம் பற்றி கொடுக்குங்க. என்று உங்க மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும். சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் உண்டாக கொடுங்க. நிலவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக இருக்கும். அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். ரிஷபராசினியர்கள் பேச்சை குறைத்துக் கொண்டு பணியில் ஈடுபடுவது நல்லது. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். சில இடங்களில் பார்த்து பேசுங்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்குங்க. ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும். திறமையான பேச்சின் மூலம்
காரிய வெற்றியும் உண்டாக கூடுங்க. சிலர் வேண்டுமென்றே உங்களுக்கு சின்ன சின்ன குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். பங்குச் சந்தையில உள்ளவங்களுக்கு நல்ல பங்குகள் மூலம் லாபம் கிடைக்கக்கூடும். எதிர்பார்த்த பணவரவு வரக்கூடும். புதிய பொறுப்புகளும் வரக்கூடுங்க. எதிலும் மன மகிழ்ச்சி உண்டாகும். சிறப்பாக செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைதி விடக்கூடுங்க. எதிர்பார்த்த காரியங்களும் மனசுக்கு பிடித்தது போல் இருக்கக்கூடும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை இருக்கக்கூடுங்க. கடன் சுமையை நீங்கள் தான் குறைத்துக் கொள்ள வேண்டும். தயவு செய்து செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல செவ்வாய் ஓரைகள்ல நீங்க கடன் கொடுப்பதை வைத்துக் கொள்ளுங்கள். கடன் சுமை கண்டிப்பாக குறையும். பயப்பட வேண்டாம். இன்று பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொடுப்பீர்கள். குடும்பத்தாரிடம் இன்று சிரித்து பேசி மகிழ்வீர்கள். குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். பெண்கள் இன்று விருப்பமான விஷயங்களை நாட்டம் ஏற்பட கொடுங்க. காதல் மட்டுமே உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். பயம் வேண்டாம். காதல கொஞ்சம் அமைதியுடன் செயல்படுங்கள். பெண்ணொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். இல்லத்தில் கலந்து பேசுங்கள். என்று மாணவர்கள் பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். உயர்கல்வி சுலபமாக அமைதிவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று மிகவும் நல்ல நாளாக இருக்கக்கூடும். சிறு வயது முதலே மூட நம்பிக்கைகளில் கவனம் கொள்ள வேண்டாம். கேள்வி ஞானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. செயல்பாடுகளை கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேலோங்கி விடக்கூடும். ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். எடுத்த முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்குங்க. சந்தோஷங்கள் அதிகரிக்கும் நாள் என்று சொல்ல முடியும். ரோகிணி. திறமையான பேச்சின் மூலம் காரிய வெற்றி ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பாக இருக்க கொடுங்க. முக்கிய பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிவீர்கள். குடும்ப பொறுப்புகள் கொஞ்சம் அதிகரிக்க கொடுங்க. முடிஞ்சளவு பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். இந்த நாளை நீங்க குலதெய்வ வழிபாட்டுக்கு கூட பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிருக சிரிஷம். செய்கின்ற செயலை நிதானமாக செய்யுங்கள். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். கடன் சுமை கண்டிப்பாக குறையுங்க. பேச்சின் மூலம் திறமை வெளிப்படக்கூடும். காரிய வெற்றியும் உண்டாகக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. மன மகிழ்ச்சி உண்டாகுங்க. இந்த நாள் உங்களுக்கு செயல்பாடுகளில் வெற்றி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று நீங்க பரபரப்புடன் காணப்படுவீர்கள். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். ஏனோ தனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். தொழில் முன்னேற்றத்திற்கு உதவிய சிலரை சந்தித்து மகிழ்வீர்கள். வீட்டை விரிவுபடுத்தி கட்டும் முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. எதிலும் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். படிப்படியாக இன்று முன்னேறி செல்வீர்கள். இன்று ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கி விடக்கூடும். திறமையான பேச்சின் மூலம் காரிய வெற்றி ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பண வரவும் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. புதிய பொறுப்புகளும் ஒரு பக்கம் வரக்கூடும். மனசுக்குள்ள மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்ல முடியும். யோகோபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். வாய்ப்புகள் வாயில் தேடி வரக்கூடும். பெண்களுக்கு விருப்பங்கள் ஓரளவு கைகூடும். இன்று காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். அவசரப்படாமல் இருக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம். என்று சிறப்பாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்குங்க. ஆன்மீக எண்ணங்கள் இன்று மேலோக்கி விடக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். திருவாதிரை. இன்று சந்தோஷ எண்ணங்கள் ஏற்பட கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி நடை போடுங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். சொன்ன சொல்லை காப்பாற்றி கொடுப்பீர்கள். என்று உங்களுடைய வாக்கு பலிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க.
புனர்பூசம். கோபங்கள் கொள்ள வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு பொறுமையுடன் செயல்படுங்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது விலகி செல்லக்கூடும். ஆடம்பர பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாகக்கூடும். யதார்த்தமாக செயல்படுவீர்கள். இன்று முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்குங்க. முடிஞ்சளவு பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். முன் கோபப்பட வேண்டாம். கடகம் ராசினியர்கள். இன்று அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். முடிவுகளை எல்லாம் மிகவும் சிறப்பான முறையில் எடுப்பீர்கள். என்ன ஒன்று, சந்திராஷ்டிரம் இன்னும் முடியவில்லை இருக்கின்றது. சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் சில பணிகளை நீங்க பொறுமையாகவும் நிதானமாகவும் செய்ய வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதிகாலையிலேயே உங்களுக்கு அனுகூலமான செய்திகள் வரக்கூடுங்க. நண்பர்கள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்வார்கள். வெளிநாட்டு தொடர்பு நலம் பயக்கும். வரங்கள் வாயில் தேடி வரக்கூடும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. நண்பர்களின் ஆலோசனை கேட்டு பயன்பெறுவது நல்லது. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. மனசுக்குள் அமைதி உண்டாகக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடுங்க. சிக்கல்கள் விலகி சிகரத்தை தொட முடியுங்க. உங்கள் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பயப்படாமல் எதையும் செய்யுங்கள். பணத்தை விரயம் செய்ய வேண்டாம். சேமிப்புகள்ல முதலீடுகள் செய்யுங்கள். மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்கள்ல கவனம் கொள்ள வேண்டாம். முக்கியமாக மாந்திரிகம் தாந்திரிகம் போன்ற விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். செய்யும் காரியங்களை நீங்க தன்னம்பிக்கையுடன் செய்யுங்கள். என்று பெண்கள் நிலையான வருமானம் கிடைக்கும். சுய தொழில் கூட லாபம் கிடைக்கும். முகப்பொலிவு அழகு கூடுங்க. பெண்கள் சிரித்த முகத்தை வெளிப்படுத்துவீர்கள். பொறுமையாக பேசி எதையும் சாதித்து காட்டுவீர்கள். காதல் மட்டுமே பிரச்சனையாக இருக்க கொடுங்க. போக போக எல்லாம் சரியாகும். காதல் நீங்கள் தான் அமைதி கொள்ள வேண்டும். பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் வெற்றிக்கான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிப்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று பிரச்சனைகள் ஓரளவு தெரிந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பாடங்களில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று நீங்க சில இடங்களை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பண உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். சிக்கல்களும் ஓரளவு சரியாக கொடுங்க. அதிகாலையிலே நல்ல செய்திகள் வரக்கூடும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் செய்யுங்கள். நண்பர்கள் சொல்கின்ற ஆலோசனையை கேட்டுக்கொள்ளுங்கள். நல்லது கெட்டதுகளை பின்னர் ஆராய்ந்து எதிலும் ஈடுபடுங்கள். வெற்றி இருக்க கொடுங்க. பூசம். கொஞ்சம் குழப்பமாக இருக்க கொடுங்க. செய்ய நினைத்த காரியத்தை கொஞ்சம் யோசித்து செய்யுங்கள். மனப்பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். முக்கியமாக குழப்பங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் செல்வி விட்டு செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைங்க. எல்லாம் சுமூகமாக செல்லும். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். ஆயில்யம். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பண வரவையும் இன்று மேம்படுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். செய்யும் செயலை நிதானமாக செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுடைய மனநிலையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சிம்மம் ராசினியர்கள். இன்று பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. கடந்த கால நினைவுகள்ல மூழ்கி காணப்படுவீர்கள். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏகோபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெற முடியுங்க. இரவும் பகலும் கடினப்பட்டது கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. அதிகாலையிலேயே அனுகூலமான செய்திகள் வரக்கூடும். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். சிக்கல் விலகி சிகரத்தை தொடும் நாளாகவும் இருக்க கொடுங்க. சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். முகப்பொலிவு அழகு கூடுங்க. என்று சாதிக்கக்கூடிய வல்லமையை பெறுவீர்கள். புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். சகோதர ஒற்றுமை பலப்பட கொடுங்க. நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். இந்த வாழ்க்கை துணையின் ஆலோசனை உடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய குடும்ப செலவை சமாளித்து விடுவீர்கள். கேட்ட இடத்தில் பண உதவி கிடைக்குங்க. வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். பெண்கள் இன்று நேர்மையுடன் செயல்படுவீர்கள். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். எடுக்க செய்ய முடித்த காரியத்தை மட்டும் செய்ய பாருங்கள். எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருக்க வேண்டாம். அதில் மட்டும் கவனம் கொள்ளுங்கள். காதல் குழப்பத்தையே கொடுக்குங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்வதற்கு நீங்கள் அமைதி காண வேண்டும். பதட்டமான சூழல் இருக்க வேண்டாம்.
என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். குழப்பங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உடல் உழைப்பு அதிகரிக்க கொடுங்க. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். சிக்கல்கள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். சிகரத்தை தொடும் நாளாக இருக்க கொடுங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் நிகழ கொடுங்க. குடும்ப செலவை சமாளிக்க சின்னதாக பண உதவியும் கிடைக்க கொடுங்க. பிள்ளைகளை அனுசரித்து செல்லுங்கள். கோபப்படாமல் பேசுங்கள். பூரம். தாய் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். ஆன்மீக எண்ணங்கள் இன்று மேலோங்கி விடக் கொடுங்க. முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். கனக்கச்சிதமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மனசுக்குள் ஒருவித நிம்மதி ஏற்படக்கூடும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்குங்க. வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். உத்திரம். செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க. உதவி என்று வருபவர்களுக்கு உதவிகளையும் செய்து கொடுக்கக்கூடும். ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கி விடக்கூடும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். செலவுகளை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உண்டு. உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி ஏற்பட கூடுங்க. கன்னி ராசினியர்கள் என்று கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். தைரியமாக எதிலும் ஈடுபடுவது மிக நல்லது. வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். அதிகாலையிலே நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பொருளாதார நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பயணங்கள் இனிமையானதாக இருக்க கொடுங்க. சுப விரயங்கள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் எதிர்பாராத இடமாற்றங்கள் ஏற்படக்கூடும். இலாக்கா மாற்றங்களால் வருத்தம் கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க. என்ற எதிர்ப்புகள் விலகி செல்லக்கூடும். எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. மற்றவருக்கு உதவிகள் செய்யும்பொழுது கவனம் இருக்கட்டும். யாருக்கும் உத்தரவாதம் மட்டும் கொடுக்க வேண்டாம். கவனமாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். அரும்பாடுபட்டு காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வீண் விவாதங்களை மட்டும் தயிட வேண்டாம். இன்று வருத்தங்கள் கொஞ்சம் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதியான வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். புதிய பொறுப்புகளை மேற்கொள்வீர்கள். அளவான வருமானம் இருந்தாலும் போதும் என்ற மனப்பான்மை இருக்குங்க. குடும்பத்தாருடன் சிரித்து பேசி மகிழ்வீர்கள். பொதுநல சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். பெண்கள் இன்று பணிகளை விரைவாக செய்து முடிக்க முடியுங்க. காரியங்களை அற்புதமாக செய்து முடிக்க முடியுங்க. பெண்கள் இன்று மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களும் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. பதட்டம் கொள்ள வேண்டாம். அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கைகூடுங்க. முக்கியமாக இல்லத்தில் கலந்து பேசுங்கள் என்று மாணவர்கள் கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். செய்ய நினைத்த காரியத்தை யோசித்து செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. மாணவர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நல்ல நிலைக்கு உயர்ந்து செல்வீர்கள். லட்சிய நோக்கோடு இன்று நீங்க கல்வியும் அமைத்துக் கொள்வீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று கனவுகள் நனவாக கூடும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். எதிர்பார்த்து நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. வீடு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். சிற்றின்ப செலவுகள் இன்று ஏற்பட கொடுங்க. எதிர்ப்புகளும் விலகி செல்லக்கூடும். இன்று உங்களுக்கு நினைத்தது நடக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அஸ்தம். முக்கிய முடிவுல ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்குங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றி கொடுப்பீர்கள். யாருக்காவது உதவிகள் செய்து கொண்டுதான் இருப்பீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று உங்களுக்கு எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சித்திரை. முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. பலமுறை யோசித்து காரியங்கள் ஈடுபடுவீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். சொன்ன சொல்லை எப்படியாவது காப்பாற்றி விடுவீர்கள். அரும்பாடுபட்டு எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உத்தியோக மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. மன வருத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இன்று உங்களுக்கு
எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். யோசியுங்கள், திட்டமிட்டு எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. துலாம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு சுயமரியாதை கூடும் நாளாக இருக்கக்கூடும். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. முன்னோர் சொத்துக்களில் லாபம் கிடைத்து மகிழ்வர்கள். அந்நிய தேசத்திலிருந்து வரக்கூடிய தகவல் அனுகூலமாக இருக்கக்கூடும். அதிகார பதவியில் உள்ளவர்களால் நன்மை கிட்டுங்க. எதையாவது யோசித்துக் கொண்டே இருப்பீர்கள். எந்த ஒரு செயலையும் நிதானமாக செய்யுங்கள். எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிக்க முடியுங்க. முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ கொடுங்க. பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். மதியத்துக்கு மேல் நல்ல செய்தியில் வரக்கூடுங்க. உணவு கட்டுப்பாட்டை மட்டும் மேற்கொள்ள வேண்டும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது. இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். முடிந்தால் குடும்பத்துடன் சேர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு சென்று வர வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடும். அதிகார பதவியில் உள்ளவரின் நட்பு கிடைக்கக்கூடும். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று எதிலும் மன மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனால் பிரச்சனை இருப்பது போல் குழம்பிக் கொள்வீர்கள். தேவையில்லாத மனக்குழப்பம் இருந்து கொண்டிருக்கும். காதல் கைகூடுமா கூடாதா என்ற எண்ணம் இருக்கும். பொறுமையாக எதையும் செய்யுங்கள். இன்று மாணவர்கள் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். எடுக்கும் முடிவில் ரொம்ப தெளிவாக எடுங்கள். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. மாணவர்கள் இன்று முயற்சியின் பேரில் முன்னேற்றம் அடைய முடியும். கல்வியில் உங்களுக்கு அடுத்த கட்டம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். தீர ஆலோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. குடும்பத்தில் ஒற்றுமை நிலைத்து காணப்படக்கூடும். அதிகார பதவியில் உள்ளவரை நன்மை கிட்டுங்க. அந்நிய தேச பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சொத்து பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சுவாதி. இந்த நாள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. நண்பர்கள் பக்க பலமாக இருக்கக்கூடும். எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. தூர தேசத்து பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். இன்று முடிவில் லாபம் ஏற்பட கொடுங்க. இந்த நாள் குடும்பத்தாருடன் சேர்ந்து கோவில் குளங்களுக்கு சென்று வர பாருங்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. விசாகம். நல்லவர்கள் நட்பாக கூடும். காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விட முடியும். பணிகளையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாக கூட்டும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். தயவு செய்து விவாதம் செய்ய வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. இந்த நாள் உங்களுக்கு மன அமைதி கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள், இன்று எழுதனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்பட கொடுங்க. நல்ல விஷயங்களை உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட கொடுங்க. துரிதமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். முடிவில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். உயர் அதிகாரிகளின் மூலம் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்க கொடுங்க. உடன் இருப்பவரால் இன்று ஒத்துழைப்பு ஏற்படக்கூடும். கடினமான சூழலையும் இன்று நீங்க சிறப்பானதாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். நட்பு மிக்க சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். வீட்டு பிரச்சனையும் இன்று தீர்த்துக் கொள்வீர்கள். இன்று குடும்பத்தில் இருப்பவருடன் எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாமல் இருப்பது நல்லது. நீங்கள் உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. மனைவி குழந்தைகளின் உடல்நலத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்பட கொடுங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கூடும். வயிறு தொடர்பான பிரச்சனைகள் எழுந்து பெண்ணு சரியாக கொடுங்க. எடுக்கும் முடிவில் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. எல்லாம் துரிதமாக செயல்படக்கூடும். பெண்கள் என்று நிலையான வருமானத்திற்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். யோகமான நல்ல பலனை கண்டிப்பாக பெறுவீர்கள். பெண்கள் இன்று முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். இன்று காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். மன அமைதியுடன் செயல்பட வேண்டும். இல்லத்தில் எதையும் சொல்லிவிட்டு செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். சந்தோஷமான தருணங்கள் ஏற்பட கொடுங்க. இன்று மாணவர்கள் உயர்கல்வி பற்றிய சிந்தனை எழக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்.
அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று நீங்க மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். சிரமங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். வீட்டு பிரச்சனைகளை இன்று தீர்த்துக் கொள்வீர்கள். இந்த நாள் நீங்க அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. அனுஷம். கவனமாக செயல்படுவது நல்லது. காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. இன்று தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்டுப்பற்று மிக்கவரின் ஆதரவால் வீட்டு பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள கொடுங்க. குடும்பத்தில் இருப்பவருடன் கோபமாக பேசுவீர்கள். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். கேட்டை. மனம் சந்தோஷம் அடையக்கூடும். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கனவுகள் உங்களுக்கு நனவாக கொடுங்க. முடிவுகளில் லாபம் ஏற்படக்கூடும். நிச்சயித்த காரியம் நிச்சயத்தைப்படி நடைபெற கொடுங்க. பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். என்று உங்களுக்கு கையில் காசு பணம் புழங்கும் நாளாக இருக்க கொடுங்க. மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. தனுசு ராசினியர்கள் என்று நீங்க வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். பண தேவைகளை எல்லாம் உடனுக்குடன் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நிச்சயித்த காரியம் நிச்சயித்தபடி நடைபெறக்கூடும். புதிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை நாடி வரக்கூடும். பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்பு கிடைக்க கொடுங்க. தொழில் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். லாபம் சீராக வந்து கொண்டிருக்கும். தேவையான சரக்குகள் கையிருப்பில் இருக்க கொடுங்க. புதிய நபர்கள் மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. முடிவுகளில் லாபம் ஏற்படக்கூடும். முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லைங்க. உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்க பெறும் நாளாக இருக்க கொடுங்க. உடைய பணி திறமையினால் இன்று மேல் அதிகாரிகள் அதிருப்திக்கு ஆளாக வேண்டியிருக்கும். பார்த்து எதையும் பேசுங்கள். பதட்டம் இல்லாமல் பேசுங்கள். நல்ல விஷயங்களை பேசுங்கள். தயவு செய்து தனுசு ராசினியர்கள் மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். இன்று பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். முக அழகு பொலிவு கொடுங்க. அழகு சாதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். இந்த நாள் இனிய மாற்றங்களும் உருவாக கொடுங்க. பெண்களுக்கு இன்று எதிலும் சந்தோஷம் உண்டாகக்கூடும். இன்று காதலை பொறுத்தவரை சின்னதாக நெருக்கடிகள் இருக்கும். விட்டுக் கொடுப்பதும் அமைதி காண்பதும் மிக நல்லது. பதட்டம் இல்லாமல் செயல்படுவது மிக நல்லது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. நல்ல விஷயங்களில் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. மாணவர்கள் இன்று திருப்திகரமான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். காரியங்களை சுறுசுறுப்பானதாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பணி திறமையினால் இன்று வெற்றி பெறுவீர்கள். இன்று உழைப்பால் உயரும் நாளாக கொடுங்க. நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெற முடியும். சரக்குகள் கையிருப்பில் இருக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். போராடும். இன்று குடும்பத்தாரிடம் சிரித்து பேசி மகிழ்வீர்கள். பொருளாதார விருத்தி இன்று ஏற்பட கொடுங்க. கனவுகளும் கண்டிப்பாக நனவாக கூட்டும். எடுக்கும் முடிவுகளை தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். புதிய பொறுப்புகளை இன்று ஏற்றுக்கொள்வீர்கள். பணி திறமையினால் வெற்றி பெறுவீர்கள். என்று மாற்றங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு நிச்சயித்த காரியம் நிச்சயித்தபடி நடைபெற கொடுங்க. உத்திராடம். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமான நல்ல நிலை உருவாக கூடும். பதவி உயர்வுகள் உங்களை தேடி வரக்கூடும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாக கூடும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரக்கூடுங்க. கனவுகளும் கண்டிப்பாக நனவாக கூடும். மாற்றங்களை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபடுவது மிக நல்லது. பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவை கொடுக்குங்க. இழுபறியான காரியங்களை கூட வெற்றி ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் இந்த அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அன்பு நண்பர்களின் ஆதரவு ஏற்பட கொடுங்க. வீண் விவாதங்களை தவிர்த்துவிட்டு பலம் காணும் நாளாக இருக்கக்கூடும். வளர்ச்சியில் ஏற்பட்ட தளர்ச்சி விலகி செல்லக்கூடும். அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது நல்லது.
மற்றவர்களுக்கு வாக்கு கொடுக்கும்பொழுது கவனம் இருக்கட்டும். யோசிக்காமல் செய்த காரியங்கள் கூட முன்னேற்றம் இருக்கும். தேவையான பண வசதிகள் கிடைக்கக் கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கண்டிப்பாக முன்னேற்றம் காண முடியும். புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். இந்த வருமானம் உங்களுக்கு குறைவில்லாமல் வரக்கூடும். எதிர்ப்புகளும் விலகி செல்லக் கொடுங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். இடம் பூமி மூலம் லாபம் ஏற்படக்கூடும். சகோதரர்களால் உங்களுக்கு ஒற்றுமை ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும் நாளாக இருக்கக்கூடும். வாழ்க்கை துணைக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை செய்து கொடுப்பீர்கள். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். மகிழ்ச்சியும் கண்டிப்பாக உண்டாகக்கூடும். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேல்நோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு குறைத்துக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மன பதட்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை சிந்திக்க வேண்டும். பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். யோசித்து எதையும் செய்ய வேண்டும். காதல் சுலபமாக ஜெயிக்க கொடுங்க. என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாகக்கூடும். மாணவர்களுக்கு இன்று எதிர்ப்புகளும் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று சிரமங்கள் ஓரளவு சரியாகுங்க. வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் நடைபெறக்கூடுங்க. வளர்ச்சியில் தளர்ச்சி இன்று கொஞ்சம் இருக்கக்கூடும். வாழ்க்கையை நீங்க கண்டிப்பாக சுவாரஸ்யமாக எடுத்து செல்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவோணம். இன்று முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து எதிலும் ஈடுபடுவீர்கள். அன்பு நண்பர்களின் ஆதரவு கிட்டுங்க. பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கூடும். இடம் பூமி மூலம் லாபம் ஏற்படக்கூடும். சகோதரால் உங்களுக்கு நன்மை உண்டாக கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. அவிட்டம். எதிர்ப்புகள் விலகி செல்லக்கூடும். குடும்ப உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். இடம் பூமி மூலம் லாபம் ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணைக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை செய்து கொடுப்பீர்கள். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் ஏற்படக்கூடுங்க. மகிழ்ச்சி மிகுந்த நாளாக இருக்கக்கூடும். என்ற வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வருமானம் வரக்கூடிய வேலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கும்பம் ராசினியர்கள். இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது மிக நல்லது. பொது வாழ்க்கையிலும் உங்களுக்கு புகழ் கண்டிப்பாக கூடும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடிய சூழல் இருக்குங்க. குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். ஆன்மீக பணியில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். புதிய எண்ணங்கள் என்று மேலோங்கி விடக் கொடுங்க. புதிய நபர்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். எதிர்ப்புகள் பனி போல் விலகி செல்லக்கூடும். செல்வம் சேரக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. மனசுக்குள் நிம்மதி உண்டாக கூட்டும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடுங்க. பண வரவுக்கு இன்று குறைவு இருக்காது. இருபடியான சூழல்கள்ல கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். வருமானம் ஓரளவு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். என்று எதையோ நினைத்துக் கொண்டு சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. சிரமங்கள் படிப்படியாக சரியாகுங்க. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். பெண்கள் இன்று வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்ல முடிவுகளை கண்டிப்பாக எடுப்பீர்கள். பெண்களுக்கு இன்று பிரச்சனைகள் ஓரளவு தீர கொடுங்க. காதல் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்லும். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும். காதல் திருமணத்தில் போய் முடியும். இன்று மாணவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. மாணவர்களுக்கு பொறுப்புகள் உண்டாகக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். இன்று கல்வியில் அடுத்த கட்டம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு இன்று முற்றுப்புள்ளி வைக்க கொடுங்க. வீண் விவாதங்களை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். சுபகாரிய பேச்சுகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடும். பொது வாழ்க்கையில புகழ் கொடுங்க.
என்று உங்க மனசுக்குள் நிம்மதி கொடும் நாள் என்று சொல்ல முடியும். சதயம் என்று பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடுங்க. சுயமான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்வீர்கள். என்று எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக கொடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிக்க முடியும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். புரட்டாத்தி இன்று அனைவரிடத்திலும் சிரித்து பேசி பழகுவீர்கள். காரியங்களை சுலபமானதாக அமைத்துக் கொள்வீர்கள். என்று அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. சொத்து பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரியாக கூடுங்க. தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நியாயமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனையிலிருந்து தீர்வு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மேலும் மேலும் ராசினியர்கள் இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இன்று மாற்று மதத்தினர் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுக்க கொடுங்க. வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். இன்று முடிவில் லாபம் ஏற்படக்கூடும். முடியாத காரியங்களை கூட முடித்து காட்ட முடியும். பதட்டமான சூழல் கொஞ்சம் இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவது மிக நல்லது. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். இன்று பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. அபார சிந்தனை இன்று வெளிப்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. யதார்த்தமான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல திட்டங்கள் கண்டிப்பாக செயல் வடிவம் பெறுங்க. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். அபாரமான சிந்தனையும் இன்று ஏற்பட கொடுங்க. தொலைநோக்கு பார்வையுடன் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். முடிவுகளில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. இன்று வெளி உலக தொடர்புகளை விரும்பும் விதத்தில் அமைத்துக் கொள்வீர்கள். பொது வாழ்க்கையில புகழ் கூடும். அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். இழுபறியான வழக்குகளில் வெற்றி கிட்டும். வருமானம் ஓரளவு திருப்தியை கொடுக்கும். ஆன்மீக பணியில தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். புதிய எண்ணங்கள் மேலோங்கி விட கொடுங்க. புதிய நபர்களின் நட்பும் கிடைக்கும். இன்று எதிர்ப்புகள் விலகி செல்வம் சேருங்க. பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். மன நிம்மதியுடன் காணப்படுவீர்கள். சிறந்த செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். பெண்களுக்கு இன்று பண வருமானம் சீராக வரக்கூடுங்க. காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக காதல் திருமணத்தில் போய் முடியும் என்று நம்புங்கள். இல்லத்தில் கலந்து பேசுங்கள். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல முடியுங்க. குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்ட முடியும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். பாடங்களில் குழப்பங்கள் இருந்தாலும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி இந்த வருமானம் உங்களுக்கு எந்த வகையிலும் தடைபடாது. அன்பு நண்பர்களின் ஆதரவு ஏற்படக்கூடும். ஆலோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்குங்க. சிந்தித்துக் கொண்டே காணப்படுவீர்கள். நல்ல முடிவுகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பஞ்சாயத்துக்களை வெற்றி ஏற்படக்கூடும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. உத்திரட்டாத்தி காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். நிதி தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். புதிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை நாடி வரக்கூடுங்க. புதிய நபர்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக வரக்கூடும். ரேவதி அனைவரிடத்திலும் பணிவுடன் நடந்து கொள்வீர்கள். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். சரக்குகளை நீங்க விற்பனை ஆக்குவீர்கள். பொதுநல நோக்குடன் இன்று நீங்க செயல்படுவீர்கள். உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று மனம் திருப்தியாக இருக்க கொடுங்க. வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். என்று உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். வருமானம் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.